தமிழர்களின் வாழ்வியலை உள்ளடக்கிய கட்டுரைகளின் தொகுப்பான பெட்டகம் நூலின் பிரதி எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனிடம் இன்று கையளிக்கப்பட்டது. ஊடகவியலாளர் உமா சந்திரா பிரகாஷின் கட்டுரைகளின் தொகுப்பாக பெட்டகம் நூல் விளங்குகின்றது. நூலின் ஆசிரியரும் ஊடகவியலாளருமான உமா சந்திரா பிரகாஷ் பெட்டகம் நூலின் பிரதியை எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனிடம் வழங்கினார். இந்த முயற்சி பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி. இவ்விதமான ஒரு ஒன்று கூடுதலாக வெளியிடப்படுகின்ற ஒரு புத்தகத்தின் மூலமாக, ஒரு நூலின் மூலமாக அவர் பல விடயங்கள் சம்பந்தமாக தனது ஆராய்ச்சியின் அடிப்படையில், தனது அனுபவத்தின் அடிப்படையில் எமது சரித்திரம், கலை, கலாச்சாரம், பண்பு, பழக்க வழக்கம், பாரம்பரியம், இவ்விதமான விடயங்களை பற்றி அவை இந்த நூலை வெளிக்கொண்டிருக்கின்றது. இது சமூகத்துக்கு பெருமுதவியாக அமையக்கூடிய ஒரு விடயம். இதேவேளை புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் டி.எம். சுவாமிநாதனிடமும் பெட்டகம் நூலின் பிரதி கையளிக்கப்பட்டது. அவர் உண்மையாக இந்த புத்தகத்தின் வெளியீட்டின் மூலமாக தமிழ் மக்களுக்கு பெருமுதவியை கொடுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இது வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரும், நாடாந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரும் பல கருத்துக்களை இந்த வெளியீட்டிலே எடுத்திருக்கின்றார்கள் என்று கூற விரும்புகின்றேன்.